Yes, I am ready. Yes, I am ready. Are you ready? No. தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு. AGVBS நாட்கள் வந்ததே AGVBS நாட்கள் வந்ததே. ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே. We welcome you all to AGVBS. We welcome you all to AGVBS. வரவேற்கிறோம் AGVBS-க்கு வரவேற்கிறோம் AGVBS-க்கு. தரிகிடத்தோம் தரிகிடத்தோம் தாளம் போட்டு நீயும் மாடு சரிகமப்பா சரிகமப்பா ராகம் போட்டு நீயும் பாடு. நாங்க சூப்பரான பசங்க சுமார் இல்லப்பா நாங்க டப்பரான டீம் டம்மி இல்லப்பா. நாங்க சூப்பரான பொண்ணுங்க சுமார் இல்லப்பா நாங்க டாப்பரான டீம் டம்மி இல்லப்பா. எங்க கெத்து எங்க ஸ்ட்ரெங்த் எங்க பவர் எங்க ஃபயர் எங்க ஹார்ட் எங்க லைஃப் ஜீசஸ். AGVBS நாட்கள் வந்ததே AGVBS நாட்கள் வந்ததே. ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே ஆடி பாடி குதூகலமா கொண்டாடுவோமே. We welcome you all to AGVBS. We welcome you all to AGVBS. வரவேற்கிறோம் AGVBS-க்கு வரவேற்கிறோம் AGVBS-க்கு. Leadership can be applied to anything. நான் தான் சொன்னேன் இருக்கிற பெஸ்ட் லீடர் யார் தெரியுமா உலகத்திலே வந்து பெஸ்ட் லீடர் யார் தெரியுமா நீங்கள் சொல்லாது Who is the best leader? உலகத்திலே பெஸ்ட் லீடர் யார் ஒன்றும் சொல்லி கொடுக்குற அம்மா. அதனால வீட்டில் அம்மா தான் வந்து பெஸ்ட் லீடர் ஓட்டுறது. காரணம் என்னன்னா இவ்வளோ பெரிய அந்த நான் சொன்னால் ஒரு ஃபேமிலி இருந்தால் தான் வந்து ஒரு ஊர் இருக்க முடியும் ஒரு ஊர் இருந்தால் தான் வந்து ஒரு டவுன் இருக்க முடியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்க முடியும் ஒரு கண்ட்ரி இருக்க முடியும் ஒரு வேர்ல்டு இருக்க முடியும். அதை கோரில் சப்போர்ட் பண்ணிட்டு லீடராக இருக்கிறது வந்து அந்த பாசம். அதுக்காக வந்து அப்பா வந்து டம்மி கிடையாது. அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஈக்குவலி லீடர்ஸ். ஸோ அவங்க வந்து அந்த எல்லாத்தையும் விட வந்து அம்மா கோஆர்டினேட் பண்ணி நடத்துறதுல வந்து அவங்க தான் பெஸ்ட். பிள்ளைங்களையும் சரி ஹஸ்பண்டையும் சரி ரிலேஷன்ஸும் சரி. ஸோ அந்த குவாலிட்டிஸை வந்து நான் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்கணும். எத்தனை குவாலிட்டிஸ் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எத்தனை குவாலிட்டிஸ் இவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனி கெஸ்ஸஸ் நீங்க சொல்ற எத்தனை தெரியல நீ சொல்ல எத்தனை சும்மா கெஸ் நம்பர் நிறையெல்லாம் கெஸ் நீங்க 20. 20. ஓகே வேற எனி கெஸ்ஸஸ் 7. எங்க பிள்ளைங்க சொல்லுது அவ்வளோதானே கெஸ் பண்ணது கூடமாவா? Mama, I wrote 40. 40. ஏறி 40 நான் நீங்கள் விளையாட்டுகளில் நான் எழுதி வச்சுருக்கேன். சொன்னது எல்லாமே வந்து சாதா குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கிளாஸாக வந்து அவங்க அனலைஸ் பண்ணி 49 குணம் வந்து ஒரு லீடர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னோம். அப்படின்னு
சொல்ற அளவுக்கு இவங்க திங்க் பண்ணாங்க. இதுல வந்து ஒருத்தர் தான் சொன்னாங்கன்னு சொல்ல நான் எல்லாருமே சொன்னாங்க. இதுல இருந்து பெருசு வரைக்கும். ஸோ ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஹேவ் அ ஹோப் தட் எங்க ஊர் வந்து ஓகே. அதுவும் ஒன்று பெண் பிள்ளைங்க பசங்களும் தான் அவனும் சாமர்த்தியம் பேசுவாங்க. பசங்க குறையிறாங்க. எனக்கு அது கொஞ்சம் வருத்தம். பசங்க வந்து இங்கே மட்டும் கிடையாது, ஜென்ரலாகவே வேர்ல்டுலேயே வந்து பாய்ஸ் ஆர் கோயிங் டவுன். அந்த லீடர்ஷிப்லையும் சரி, ஒரு டேலண்ட் வளர்க்கறதுலையும் சரி, முன்னாடி வர்றதுலையும் சரி, பசங்க வந்து கொஞ்சமாக அதை போய் அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டிஸ்ட்ராக்டட் டெம்பரரியான விஷயத்தை மட்டும் பார்த்துறாங்க. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு, ஒரு மூவி போகிறது, அவர் ஒரு சினிமா ஸ்டார் பார்க்குறது, அதெல்லாம் போராட்டங்களை ஒழிய பெண் பிள்ளைங்க வந்து நல்லா விளையாடுறாங்க. நம்ம ஊர்லேயும் வந்து அதே மாதிரி தான் பசங்க எப்படியோ ட்ரை பண்ணால் ஐம் நாட் ஏபிள் டு பிரிங் தம் இன். நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவரோட 2 பேர் வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. அவன் வந்து 3வது பத்து வரான். நான் கூடவே இல்லை அவனை. நான் கூப்பிட்டு அவன் வெத்து போயிட்டான். ஆனால் நீங்கள் வந்திருக்கான். அவனுக்கு அவன் வெரி குட். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னும் வருவாங்க பசங்க. ஓகே தட் அப்பார்ட் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் வந்து அந்த லீடர்ஷிப்னா ஒரு லீடரை வந்து ஒரு முன்மாதிரியாக வச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியில் வந்து மோசே ஒரு லீடரை வந்து ஒரு முன்மாதிரியாக மோசஸ் வந்து என்ன செஞ்சாரு, கடவுள் வந்து மோசஸ் வந்து பைபிளில் வந்து செலக்ட் பண்ணாரு. அவர் செலக்ட் பண்ணி அவரை எம்பவர் பண்ணி அவருக்கு ஒரு ஜாப் கொடுத்து அந்த ஜாப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். அதை அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாருன்றது இவங்களுக்கு சொல்லுவோம். என்னென்ன செஞ்சாரு, ஏன் வந்து பிகேம் கிரேட் லீடர். அவரோட கிரேட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன? லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன். Situations need a leader, and the leaders bring out the leadership in them by themselves. லீடரை யாருமே பிறக்கிறது கிடையாது. அவங்க வந்து அந்த லீடர்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்கள தன்னைத்தானா உருவாக்கிட்டு ஒரு லீடர் ஆகிறாங்க. ஸோ எவ்ரிபடி அது காட்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் a leader in their own right. அப்போ இந்த பிள்ளைங்க வந்து எப்படி வந்து அந்த லீடர்ஷிப் வளர்த்துக்கலாம் அப்படின்றத மோஸ்ட்லியை பார்த்து அந்த எக்ஸாம்பிள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நடத்துகிற அவங்க ட்ராமா, அந்த சிங்கிங் அதெல்லாம் வந்து சென்டர்ட் ஆகும் மோசஸ் யாருன்றதையும் அவங்க வந்து ட்ராமா மூலியமாக சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீம் வந்து ட்ராமா போடுறாங்க. ஓகே அனுபவ டீம் என்னன்னு போய் பார்ப்போம். ஐயோ நானா? நான் எப்படி? நான் சரியான திக்குவாயாச்சே. அது கூட பரவாயில்ல. நீங்களா நான் எப்படி அங்க போவேன்? சரி அப்படின்னா நான் போறேன். அது சரி, நம்ம கிட்டதான் எந்த வெப்பனுமே இல்லையே. என்ன இது பாம்பா மாறிடுச்சு? ஆமா, மறுபடியும் போலாம் மாறிடுச்சு. ஓகே ஹலோ எவ்ரிவன். இந்த உலகத்திலே ஆடுற பெஸ்ட் கிங்டம் ஆடுற ஒரே ராஜா நான் தான். என் பேர் பாரோ. இந்த பெரிய ராஜான்னு சொல்றாருல, இவரை படைச்சதே ஒரு ராஜாதி ராஜான்றது தெரியுமா? அந்த ராஜாதி ராஜாவான கடவுள் தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட இருந்து 30 லட்சம் பேரை நாங்க 2 பேரும் காப்பாற்ற போறோம். எப்படின்னு பாக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். பாரோனே, எங்க மக்களை விடுவிச்சு. அதெல்லாம் முடியாது. நீ யார்? நீ? நான் தான் கடவுள் என்ன செலக்ட் பண்ணியிருக்காரு. உங்ககிட்ட அடிமையா வச்சிருக்காரு 30 லட்சம் பேர். அவங்கள காப்பாற்றுறாங்க. அதெல்லாம் முடியாது. இப்ப நீ கிளம்பு. இந்த தண்ணி
நீ ரத்தமா மாறணும். சத்தமா சொல்லாச்சு. ஒரு நாளுக்கு பிறகு மோசே, இந்த தண்ணி பிரச்சனை நிறுத்தறியா? எங்களோட எகிப்து மக்கள்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த தண்ணி பழையபடி மாறணும். இப்ப வச்சா என் மக்களை விடு வைக்கிறியா? என்ன நடந்தாலும் உன்னோட மக்கள் ஏன் அடிமைதான்? ஐயோ, ஊர் சம்பளையா இருக்கு. ஒரு 60 ரூபா இருக்கு. ஐயோ, தவளை. ஒரு நாளுக்கு பிறகு இந்த தவளை பிரச்சனை நிறுத்தறியா? ஊர் ஃபுல்லா அருவருப்பாய். ஆனா என் மக்கள் என்னை விடு வைக்கிறா. பார்க்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்ப என் மக்களை விடு. அதெல்லாம் முடியாது. ஐயோ, இந்த பேன் தொல்லை விடுவிக்கிறியா? எங்க மக்கள் எல்லாம் பேனால வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு? என் மக்களை விடு வைக்கிறியா? இல்ல, உன் மக்களுக்கு எப்பவுமே எங்க அடிமைதான். இதுதான் 3வது வாதை, பேன். ஆனா பேனை சொரிஞ்சு மண்டை காயமானாலும் பார்வோன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஐயோ, மோசே, இந்த மண்டெல்லாம் கொட்டி எங்க ஊர் அடிச்சு எகிப்து மக்கள்லாம் செத்து போறாங்க. தயவுசெய்து நிறுத்துறியா? சரி, ஆனா நீங்க இந்த தாட்டி எங்க மக்களை விடு வைக்கணும். அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நீ போ. இப்ப என் மக்களை விடு. அதெல்லாம் முடியாது. எகிப்து மக்கள் அப்புறம் கஷ்டப்படுவாங்க. எங்க அடிமையா இருக்காங்க. இதுதான் 4வது வாதை, வண்டு கொட்டி உடம்பு பூரா காயமானாலும் பார்வோன் இன்னும் ஒத்துக்கல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆடு மாடுலாம் சாகுது. பக்கத்துல இருக்க எல்லா ஆடு மாடும் சாகுது. ராஜா, ஆடு மாடு செத்து போச்சு. இது அந்த மோசவாளியாவா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். ஆடு மாடுலாம் இல்லாம விவசாயம் பண்றதே ஸ்டாப் ஆயிருக்கு. தயவுசெய்து நிறுத்துறியா? ஆனா இந்த தாட்டியாச்சும் நீ என் மக்களை விடு வைக்கணும். என் மக்களை விடு. அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. இதுதான் 5வது வாதை. ஆடு மாடுலாம் சாக ஆரம்பிச்சு விவசாயம் நின்று சாப்பாடுக்கு வழி இல்லாம இருந்தும் இவங்க இன்னும் திறந்தலப்பா. ஐயோ, கொலை நோயால பாதி மக்கள் செத்துட்டே இருக்காங்களே. ஐயோ, என் எகிப்து மக்கள்லாம் செத்து போறாங்க. ஏய், இந்த எகிப்து மக்கள் பாதி பேர் இங்க அழிச்சிட்டாங்க அந்த கொலை நோயால. அது என்ன நோய் கூட தெரியல. அது நிறுத்துறியா? அதுக்கு என்ன இப்ப? என் மக்களை விடுது. எங்களுக்கு அப்புறம் இதே இல்லாம போயிடுவாங்களே சர்வெண்ட்டே. இதுதான் 6வது வாதை, கொள்ளை நோய். கொள்ளை நோய் வந்து பாதி மக்கள் செத்து பாப்புலேஷனே நின்னும் இந்த ராஜா இன்னும் திரும்பல. செடி கொடிலாம் சாகுது. ஐயோ, என் பூச்செடி எல்லாம் வீணா போகுது இந்த வெட்டிக்கிளியால. இதுவும் இந்த மோசவாளியா தான் இருக்கும். அவங்க நான் பார்த்துக்கிறேன். கிளம்புறேன்.
பூச்செடிங்க இங்க இருக்க நெல்லுங்க எல்லாம் அழுகி போகுது. என்ன பண்ணி வச்சிருக்கியா? இதுதான் வெட்டுக்கிளி வந்து நிறுத்துறியா இதை? நிறுத்துறியா இதை? என்னோட பூச்செடியெல்லாம் அழுகி போகுது. என்ன பண்றீங்க? சரி அதுக்கு என் மக்களை விடுது. அதெல்லாம் விட முடியாது. இதுதான் 7வது வாழை வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி வந்து அவங்க நெல்லு செடி எல்லாத்தையும் சாப்பிட்டும் அவங்க ஒத்துக்கல. ஐயோ கல்மழை பெய்யுதே வலிக்குதே. ஐயோ கல்மழை. மோசம் இந்த கல்மழையால இந்த ஊர்ல இருக்க பாதி பேர் இறந்து போறாங்க. தயவு செய்து இதை நிறுத்து. என் மக்களை விடுது. சரி உன் மக்களை நீயே வச்சுக்கோப்பா. சரி நின்றுடுச்சு. என் மக்களை விடுது. அது கஷ்டமா. இப்போ நம்ம அப்புறமா இதுதான் 8வது வாழை கல்மழை. கல்மழை பெஞ்சு இதுதான் 8வது வாழை கல்மழை. கல்மழை பெஞ்சும் மண்டையில கல்லு விழுந்து எல்லா மக்களும் சாகரப்பையும் இவங்க ஒத்துக்கல. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னும் 2 இருக்குதுதான். இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க. ஐயோ வானூர்னா கொப்பளமா இருக்கே வலிக்குதே. ஐயோ வலிக்குது. நான் அந்த மோசையில படுக்கிறேன். நீங்க போங்க. அம்மா உடம்பு ஃபுல்லா கொப்பளம். இது வந்து பாதி பேர் அழிஞ்சு போறாங்க. இந்த விஷயம் எவ்வளவு தேவையா? உன் வேலையை பாருங்க. தயவு செய்து வலிக்கிற எங்களுக்குலாம். உன் மக்களை நீயே வச்சுக்கோ. நாங்க கொடுத்துறோம். என் மக்கள் அது இப்ப முடியாது. நம்ம அப்புறமா பார்த்துப்போமா? இதுதான் 8வது வாழை ஏரி கொப்பளம். ஏரி கொப்பளம் வந்து பாதி மக்கள் சாகரப்பையும் இவங்க திருந்தலப்பா. மோசே இங்கேதான் இருக்கியா? ஆமா இந்த இருட்டால கண்ணும் தெரியல, சூரியனும் வலிக்கல. தயவு செய்து நிறுத்து. அதுக்கு என் மக்களை விடுது. ஆஹாஹா. இத பாருங்க 9வது வாழை உலகமே இருண்டதும் கூட இவங்க இன்னும் ஒத்துக்கல. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பாருங்க. மோசே, ஒரு சின்ன ஆளை வலி கொடுத்து அது எஜிப்தோட வீட்டு வாசல்ல இஸ்ரேலோட வீட்டு வாசல்ல தள்ளி அது அந்த ஆட்டை பிச்சு வைக்காம சாப்பிட்டு இது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் தெரியும்.
எதுக்கு பைபிள் படிக்கணும், ப்ரே பண்ணணும்னு? ப்ரேயர் பண்ணா நம்ம குட்டியா சொல்றோமோ பெருசா சொல்றோமோ அது இல்ல, அவர்கிட்ட நம்ம வாய் விட்டு பேசணும், அது போதும். பைபிள் படிச்சு குட்டியா இருந்த வசனமும் பெருசா இருந்த வசனமும் அந்த வசனத்தை படிச்சு அவளுக்கு கீழே நம்ம நடந்துட்டோமா நம்ம லாஸ்டா ஹெவனை பார்த்துக்கோம். அது மட்டும் இல்லாம செஞ்சு எனக்கு உள்ள விடாம சாப்பிட சொல்லு. காலம் விட்டுவிடுங்க, கை விட்டுவிடுங்க, கை வைக்கி கால் வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா டான்ஸ் ஆடி நல்லா பண்றோம், என்ஜாய் பண்றோம். ஓகே, பைபிள் ஒரு வசனம். கிடக்கா 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 டும் கிடக்கா 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 ஹே ஹே டும் கிடக்கா 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 டும் கிடக்கா 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 ஹே ஹே கொல்ல கொல்லையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கான் கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி நிறைய நிறைய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா கொள்ளையடிச்சவன் எங்க இருக்கா கூட்டத்தில் இருப்பான் கண்டுபிடி
10 வாதைகள் தேவன் அனுப்பி மோசேவை முன்னேற செய்தாரே. Level up, come on, level up, come on, level up poverty. 10 வாதைகள் தேவன் அனுப்பி மோசேயை முன்னேற செய்தாரே. தண்ணீர் ரத்தமா மாறிடும், கவல பெண்கள் பெருகிடும். தண்ணீர் ரத்தமா மாறிடும், கவல பெண்கள் பெருகிடும். பண்டு நிலத்தை கெடுத்திடும், கொள்ளை நோய்கள் பரவிடும். பண்டு நிலத்தை கெடுத்திடும், கொள்ளை நோய்கள் பரவிடும். Level up, come on, level up, come on, level up poverty. 10 வாதைகள் தேவன் அனுப்பி மோசேயை முன்னேற செய்தாரே. கொப்பளம் கல்மழை விட்டு கிளியும், எகிப்து தேசம் இருண்டதும். கொப்பளம் கல்மழை விட்டு கிளியும், எகிப்து தேசம் இருண்டதும். தேவதூதன் பட்டயத்தால் பாவட்டீம் வென்றதே. தேவதூதன் பட்டயத்தால் பாவட்டீம் வென்றதே. Level up, come on, level up, come on, level up poverty. 10 வாதைகள் தேவன் அனுப்பி மோசேயை முன்னேற செய்தாரே. வெற்றி வெற்றி கிடைத்ததே, மோசேயின் தேவன் என்னோடே. இயேசுவின் வல்லமை எனக்குள்ளே, நானும் அவரை காட்டிடுவேன். வெற்றி வெற்றி கிடைத்ததே, மோசேயின் தேவன் என்னோடே. இயேசுவின் வல்லமை எனக்குள்ளே, நானும் அவரை காட்டிடுவேன். Level up, come on, level up, come on, level up poverty. இயேசுவின் வல்லமை எனக்குள்ளே, நானும் ஜெயித்து காட்டுவேன். Level up, come on, level up, come on, level up poverty. இயேசுவின் வல்லமை எனக்குள்ளே, நானும் ஜெயித்து காட்டுவேன்.
அட்டன் பண்ணதில்லை. ஸோ இந்த டைம் நான் வந்து அனுப்புனேன். ஐ ஹேவ் நோ ஐடியா இதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணது வந்து உண்மையாக ரொம்ப என்ன சொல்கிறது, நடக்கிறது வந்து ஐ ஃபீல் வெரி குட் அபவுட் இட். பிகாஸ் அவங்க லீடர்ஷிப், டீம் ஸ்பிரிட்டு, மோட்டிவேஷன், போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ டான்ஸ் அவங்க ஆடுறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் ஆடும்போது தனியாக ஆடிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப போல்டாக நிறைய அதுக்குள்ளே ஷி லேர்ன் அ லாட். ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஸோ தேங்க்யூ சார். சர்ச்சைக்கு வந்திருந்தா ஏற்படவே இல்லை. ஒரு நாள் கூட உட்காந்து கேட்கவே இல்லை. சின்னவங்க. ஆனா இங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடுறா, பாட்டு படிக்கிறா. அவங்க சொன்ன அவசரம் எதுவுமே சொல்லலை. ஆனா இங்க உள்ள வந்து நல்லா பாட்டு படிச்சா, டான்ஸ் ஆடணும். எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மாதிரி அவளுமே குரூப் அந்த இது நாடகத்துக்கு ரொம்ப டைம் எடுத்து இது பண்ணா. அது நல்லா இருந்துச்சு. நிகழ்ச்சி தொடர்ந்து பல வருஷங்களாக மேம்பட்டு நானும் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துருக்கேன். ஒரு பெரிய வேலை இது எல்லாரையும் செய்யுது, அவங்களோட செய்யுது. பெரியவங்களை ஒன்று கையெழுத்து பெரிய விஷயம் அவங்க கையெழுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களை வரவழைச்சு அவங்க சில விஷயம் சொல்லி கொடுத்து பயிற்சி இது ஒரு குழம்பம் வேணும், அது ஒரு பக்கம் அதாவது நிறைய இருக்குது. அதை பயன்படுத்துகிற பிள்ளைங்கள் என் பிள்ளைங்களாம் இருக்காங்க. அதை பணம் பையெல்லாம் போட்டு சொல்ல மாட்டேன். முன்பு பேசுறது அவராலே காய்ச்சி போராட்டம் பண்ணாலும் அதிகமான பயிற்சி கிளாஸ் எடுக்கிறார். இந்த மாதிரி ரொம்ப காசு வச்சுருக்கு. நிறைய பேச மாட்டேன். துவாடி இந்த மாதிரி நான் முன்னாடி பேச மாட்டேன். நேரில் ஒருத்தர் போகிறாங்க பேசலாம் பேசுது. 10 பேர் முன்னாடி பேசணும். நேரில் பேசணும் சொல்லுவார் அடிக்கடி. ஒரு ஏதாவது பயிற்சி இது இந்த மாதிரி இப்போ மற்ற ஏரியாக்கள் அந்த மாதிரி இருக்காங்க இருக்காது தெரிஞ்சிடல. நம்ம நிறைய வந்து பேரண்ட்ஸ் ஒரு வயசு வரைக்கும் தேவைப்படும். கண்டிப்பாக வயசு மாதிரி அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக தேவைப்படும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா அவங்க மகாமணி பெரிய பேரண்ட்டு போனேன். அந்த காரணம் கொஞ்சம் விஷயங்கள் முன்னிட்டு விட்டால் கொஞ்சம் எல்லாம் வந்துடுவாங்க. பிள்ளைங்களை ஏன்னா பிள்ளைங்களை கேட்பாங்க. எங்கள் மீட்டிங் போடுறதெல்லாம் கேட்பாங்க. சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு டைம் எல்லாம் பண்ணுவாங்க. யார் ஒரு ஆள் செய்யுங்க, அது ஒரு ஆள் செய்யுங்க. நாங்கள் பார்த்தோம், நாங்கள் செய்கிறோம். சின்ன சிஸ்டர் சொல்லணும். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100% பண்ணிட்டு இந்த மேடம் வந்து ஒரு சின்ன ஒரு 40% 60% அவங்க 40% இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இல்லாமல் நான் பண்ண முடியாது. என் வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க வந்தாங்க. நான் பிள்ளைங்க வாட்ச் பண்ணுறேன். எவ்வளோ அடிக்குமா எவ்வளோ அடிக்குமா அது எந்த அண்ணன் பொண்ணோட சரி தம்பி அக்கா அந்த மாதிரி பண்ணிட்டு நிறைய நாங்கள் உழைக்கு அவரோட கவனம் வந்துட்டு பிள்ளைங்க வந்தாங்க. நாங்களும் வாட்ச் பண்ணிட்டார். அவங்க போகிற நான் வீட்டில் இருக்கேன். இவ்வளோ பிள்ளைங்களை வர அனுமதி இருக்குது பெரிய விஷயம். அது வந்து கட்டிக்காகிறது ஒரு பெரிய விஷயம். வீடு இருக்கிற டேமேஜ் எல்லாம் பார்த்துறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல. அதுக்காக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏன்னா வீட்டில் இருக்கிறது யாராவது இருந்தாங்கன்னா பிள்ளைங்க இப்போ வராது. நான் இருக்கிறதுனால புதுதாக பிள்ளைங்க இருக்காரா சரி நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. நான் வீட்டில் இருக்கிறதுனால சொந்தக்காரங்க வந்தாங்க, பிள்ளைங்க வந்தாங்க, கையில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. வேறு பார்க்குற பழமும் மாறணும்.
பயிற்சி. எல்லா பேரண்ட்டும் தன் குழந்தைகளை நடத்தணும். மையப்பொருள், கடவுள், இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆனால் இந்த சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளை ஒரு ஒழுக்கம் அது அடிப்படையாக இருக்கு. ஒழுங்குபடுத்துறது மனகளை குழந்தைகளை தயார்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இங்கே மாமா செஞ்சு குழந்தைகளுடைய மாமா. அதனால் இந்த குழந்தைகளை அந்த பேசுறது, அந்த பைபிளில் சில வசனங்கள்லாம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லிச்சு பிள்ளைங்க. அதெல்லாம் படித்து அது சொல்லக்கூடிய ஆற்றல், அது ஒரு வகையான ஆற்றல். படித்து அது மெமரி பண்ணியோ மெமரி பண்ணாமலையோ அது தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த மாதிரி டான்ஸு அது சில பிள்ளைங்களாம் கூச்சப்படுது. நாங்கள்லாம் வளர காலத்தில் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஃபியர் இருந்தது. இப்போ இந்த குழந்தைகளை இந்த வளர்ப்பு பருவத்திலேயே இந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இங்கே கலைஞ்சி போகுது. சில ஸ்கூலில் ஆச்சாரியா போன்ற ஸ்கூல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஃபியர்னஸ் இல்லாமல் போயிடுது. ஆனால் எல்லா ஸ்கூல்லையுமே அப்படி இல்லை. அந்த பையன் படிப்பு எஜுகேஷன் மட்டுமே தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான கல்ச்சுரல் ப்ரோக்ராம் எல்லாம் குழந்தைங்களை இன்வால்வ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா இல்லை. ஒரு ஆண்டு விடாத சமயத்தில் தான் அந்த மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ரெகுலராக அந்த மாதிரி இல்லை. ஆனால் இப்போ ஒரு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டில் கிட்டத்தட்ட 7-8 ப்ரோக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் உள்ளிட்ட அடிக்கடி செய்கிறாரு. மாதம் ஒரு 2 மாதம் ஒரு தடவை தயக்கம் இல்லாமல் செலவினங்கள் பார்க்காம தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய இல்லத்தையும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய உழைப்பையும் அதில் செலுத்துறாரு. அது ஒரு மகத்தான காரியம். எல்லாராலையுமே முடியாது. ஊராடக்கூடிய ஊட்டிகளை தான் சாப்பிட தானா வளரும் என்ற மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ப அவர் ஊராட குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகள் போலவே பாவித்து அந்த நல் ஒழுக்கத்தை போதிக்கின்ற இது போன்ற நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்தப்பட வேண்டும். ஸ்பெஷலு கொல்லார் இல்ல பவரு, நான் லாஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இல்ல பெஸ்ட். நான் சாதா இல்ல ஸ்பெஷலு கொல்லார் இல்ல பவரு, நான் லாஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் இல்ல பெஸ்ட். இயேசுவின் கரம் மேல எந்த குறையும் எனக்கு இல்ல. இயேசுவின் கரம் மேல எந்த குறையும் எனக்கு இல்ல. கபடி கபடி பவட்டி மே, கபடி கபடி பவட்டி மே, கபடி 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 கபடி. நான் ரிங்குள்ள இறங்குனா சத்தா டீம் க்ளோஸ்டா, தோற்றம் ஒரு குறையில்ல இயேசு பவர் எனக்குள்ள. ரிங்குள்ள இறங்குனா சத்தா டீம் க்ளோஸ்டா, தோற்றம் ஒரு குறையில்ல இயேசு பவர் எனக்குள்ள. பயமே எனக்கு இல்ல, நான் இயேசுவோட பெஸ்ட் பிள்ளை. பயமே எனக்கு இல்ல, நான் இயேசுவோட பெஸ்ட் பிள்ளை. கபடி கபடி பவட்டி மே, கபடி கபடி பவட்டி மே, கபடி கபடி பவட்டி மே, கபடி கபடி பவட்டி மே, கபடி 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 கபடி.